அலங்காரமாய் வைத்திருக்கிறார். ஆமென். தன்னை போல எங்களை மாற்ற விரும்புகிறார். அவரை போல. ஆனா பாரு, நீ குறிப்பிட்டதை பாரு, உன்னை உணர்வு அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கு. சொல்ல வழங்குதா? குரங்கு மாதிரி, கரடி மாதிரி, எதோ மாதிரி வேஷம் போட்டு அவன் முகத்தை எப்படி ஆக்கியிருக்கு? அலங்கோலப்படுத்தி வைத்திருக்கிறது. எங்களை பாருப்பா, நம்மை போல கர்த்தரைகளை மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நண்பு சகோதரனை சகோதரி, தேவ சமூகத்தில் வருகிற மனிதன் கர்த்தர் ஜொலிக்க செய்கிறார். ஆமென். வாழ்களை வேதனைகளை மாற்றி கொடுப்பார். உங்களை துளுக்க செய்வார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை சரிபார்க்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக வாழ்க்கையிலும் சரி, உங்களை சிறந்து விளங்க செய்வார். எங்க வரணும்? சில நேரம் வரதோட எங்கேயாவது ஒன்றை ஊழியத்துக்கு போய்விடுறேன். போகிற போது பாசத்துக்கு நிறைய பெட்டியார் சர்ச்சைக்கு போவேன், எஸ்கே சர்ச்சைக்கு போவேன். அவங்க பொதுவாக சொல்லுவாங்க, அது பாருங்க இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மி அப்படிப்பாங்க. என்ன அப்படின்னா, அது தண்ணி வருதான். எல்லாரும் குடிக்க போயிட்டாங்க. தண்ணி வந்தா நீங்க ஏசு விட்டுருக்கியா? தன்மையான தேவனுடைய பிள்ளை என்ன சில கிராமத்துல சொல்லுவாங்க, அது இன்னைக்கு கிராமத்துல ஒரு கல்யாணம் நடக்குது, எல்லாரும் அங்க போயிட்டாங்க. கருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை தேடினார். தேடுகையிலே அவரை கண்டடையினார். நீ அவரை மறந்தான், நீ அவரை மறுதளித்தான், அவருடைய மறந்து உன்னை மறுதளி. கருமையான தேவனுடைய பிள்ளை, என்னாலும் சரி, தலையே போனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை எங்க ஆலயத்தில் இருக்கணும். கருமையான தேவனுடைய பிள்ளை, ஆலயத்திலே எவ்வளவோ நன்மைகள் இருக்கு. சொன்னோம்னா நாள் காணாது. அந்த அளவுக்கு ஆலயத்திலே கர்த்தர் நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்தின் நன்மைகளால் உங்களை திருப்தியாக்குவார். உங்களை திருப்தியாக்குவார். நண்பு சகோதரனை சகோதரி, தேவ சமூகத்திற்கு நான் வேகமாய் கடந்து போகிறேன். அடுத்தபடி